ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சுவையான செட்டிநாடு காடை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அரிசி, பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் லேசாக சூடு பண்ணிக்கிடலாம். அரிசியை லேசாக வெள்ளையாக வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடலாம். ரொம்ப வறுத்துடக்கூடாது. அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 4 காஷ்மீர் மிளகாயை வறுத்து எடுத்துக்கிடலாம். இது இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து பொடியாக்கிக்கிடுவோம். பொடியானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லி சேர்த்து அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிரியாணி இலை போட்டு கடற்பாசி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதே மாதிரி கடாயை சூட் பண்ணிக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவேன். பட்டை, ஏலக்காய், லவங்கம் சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நறுக்கி வச்ச தக்காளி பழம் 1 இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க. கருவேப்பிலை, காடைக்கு தேவையான உப்பு, ஒரு பச்சை மிளகாய், இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிறங்க. கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். இப்போ கழுவி சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற காடையை 5 காடை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அந்த மசாலாவோட கிண்டி விட்டுக்கிறங்க. ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கூட குழம்பு வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக புதினா மல்லி போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். கிண்டி விட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கிடலாம் காடையை. இப்போ காடை நல்லா வெந்துருச்சு. சுவையான செட்டிநாடு காடை குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.